Hi students, very good morning to all. Today is our English class. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர். ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று வந்து லைவ் கிளாஸில் வந்து இங்கிலீஷ் கிராமரில் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதே போல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் எ வேர்பு? எ வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் என்னென்னு சொல்கிறாங்க, வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ரேன், அதாவது நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேனா இல்லையா? ஸோ ஐ கேன் டாக். ஓகேங்களா? ஸோ டாக் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்ஷன் வேர்டு. அதே போல் பாருங்கள், இங்கே ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ இந்த ரன்னும் வந்து நமக்கு ஒன் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ரீடிங், படிக்கிறது ஒன் ஆஃப் த வேர்ப் தான். அதே போல் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த வேர்ப் தான். அதே போல் வாக்கிங் அங்கே கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த வேர்பு. அதே போல் ரீடிங்கு, ஜம்ப்டு. ஸோ நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து டென்ஸு. ஸோ டென்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் தென் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதில் வந்து டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் ஃப்யூச்சர். இது 3 மட்டும் தான் நமக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு உண்டான போர்ஷன்ஸ் மட்டும் இப்போ பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பாஸ்ட் டென்ஸு. இந்த பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேர்ப் இருக்கும். அந்த வேர்போட ஒன்று இடி. ஓகேங்களா? ஸோ வேர்போட நமக்கு என்ன சேர்ந்து வரும், இடி அப்படின்ற வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேர்ந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. வி வாக்டு ஆன் த ரோட், ஐ ஏட் ஃப்ரூட் எஸ்டர்டே. நான் வந்து என்ன பண்ணுவேன், வி வாக்டு ஆன் த ரோட், நாங்கள் 2 பேரும் நடந்து போகிறோம். ஐ ஏட் ஃப்ரூட் எஸ்டர்டே, எஸ்டர்டே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அதாவது நேற்று வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரூட்டை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நேற்றுன்றது தான் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் மார்னிங்கே நான் சொன்ன லைவ் கிளாஸில் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்ஸ்னா காலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து 3 வகையான டென்ஸ் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் தென் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ தமிழில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து இறந்த காலம், பாஸ்ட். அதாவது இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நடக்கக்கூடிய, அதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதை வந்து பேஸ் பண்ணி சொல்லக்கூடியதான் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் ஒரு வேர்போட என்ன சேர்ந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்டு. இங்கே வாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதுவும் நமக்கு என்ன சேர்ந்து ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாக்டு, WALKED அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து வேர்பு. அந்த வேர்போட நமக்கு என்ன சேர்ந்து வந்திருக்கு, இடி சேர்ந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, புக் பேக் எக்ஸசைஸ். இது வேர்ப்ஸில் த பாஸ்ட் டென்ஸு. வி யூஸ் த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் டு ஷோ தட் அன் ஆக்ஷன் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படி பார்த்தோன்னா நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் அது பாஸ்ட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் என்ன நடந்தது அப்படின்ற கொஸ்டின்ஸை வந்து ரேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பாருங்கள், fill in the blanks with the past tense form of the verbs அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வாஸ் வெரி thirsty, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு வேர்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லைனுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ drank the water very quickly. ஸோ ட்ரிங்க்கு வந்து நமக்கு என்னவும் அது பாஸ்ட் டென்ஸில் ட்ராங்காக மாறுது. ஓகேங்களா? இட் வாஸ் கோல்டு, இங்கே ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ ஐ டேஷ் த விண்டோ, இங்கே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்பு கொடுத்துருக்காங்க. அது என்னவா மாறுதுன்னா க்ளோஸ்டு. அந்த வேர்போட என்ன சேர்ந்து வருது, இடி வந்து சேர்ந்து வருது. தேர்ட் ஒன் பாருங்கள், சாரா ஃபெல் டவுன் அண்ட் ஹர்ட் ஹேர் லெக். சாரா வந்து என்ன பண்ணிட்டா, கீழே விழுந்துட்டா. இங்கே ஃபால்னு இருக்குது. இந்த ஃபால் வந்து பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறுது,
ஃபெல்லாக மாறுது. ஸோ அண்ட் ஹர்ட் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறும்போது ஹார்ட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அவளுக்கு காலில் அடிபட்டு போயிடுச்சு. இன் ஓல்டன் டேஸ் பீப்புள் டேஷ் தட் த எர்த் வாஸ் ஃப்ளாட். இங்கே வந்து பிலீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிலீவ் வந்து பாஸ்ட் டென்ஸில் மாறும்போது நமக்கு என்ன ஆகுது? பிலீவ்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஈடி வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சேர்த்தங்க ரைட் பண்ணியிருக்காங்க. 5th ஒன் பாருங்கள். ஐ டேஷ் சாரி ஃபார் த புவர் பெக்கர். இங்கே ஃபீல்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீல் வந்து பாஸ்ட் டென்ஸ் நமக்கு என்ன மாறுது? ஃபெல்ட்டாக மாறுது. 6th ஒன் பாருங்கள். த மேட் டாக் டேஷ் த லிட்டில் பாய். பைட் இருக்கா? இந்த பைட் நமக்கு என்ன மாறுது? பிட்டாக மாறுது. 7th ஒன் பாருங்கள். எ ஃபயர் ப்ரோக் அவுட் அண்ட் த ஃப்ளேம்ஸ் டேஷ் எவ்ரிவேர். அதாவது அந்த ஃபயர் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து என்ன ஆகுது? அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளேஸும் அப்படி என்ன ஆகுது? ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, ஸ்ப்ரெட்னா அப்படியே பரவுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ப்ரெட் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஸ்ப்ரெட்டே தான் வரும். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த வேர்ப்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் நமக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 8th ஒன் பாருங்கள். வி டேஷ் த ஃப்ளாக் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளாக் வந்து ஏற்றுவோம். ஸோ அது ஹாய்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன மாறுது? பாஸ்ட் டென்ஸில் ஹாய்ஸ்டட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். 9th ஒன். ஐ தேங்க்டு ஹிம் ஃபார் ஹிஸ் ஹெல்ப். அப்படின்னா தேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன மாறுது? தேங்க்டு. அந்த வேர்போட ஈடி தான் நம்ம சேர்த்து ரைட் பண்ணோம். இதே ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு வேர்போட எஸ் அல்லது ஐஇஎஸ் நம்ம சேர்த்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள். he dash to come here today. உடனே ப்ராமிஸ் அங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ அது என்ன மாதிரி? ப்ராமிஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, did you clear this one? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். we use the simple future to show future action. அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எதிர்காலத்தில், அதாவது எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா? ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது என்னன்னு சொல்கிறாங்க? ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. we form the simple future tense. we form the simple future tense in this way. will plus verb or am, is, or plus going to ப்ளஸ் வேர்பு. அதாவது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வில் என்ற வேர்டு நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வில் என்ற வேர்டு நம்ம என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பாருங்கள். வேர்ட்ஸ் லைக் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், next month, this Saturday or Sunday are often used with verbs in the future tense. ஃபஸ்ட்டு பாருங்கள். fill in the blanks with your own ideas. யூஸ் வில்லோட வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணணும்? வில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் லெஃப்ட் த டோர் ஓப்பன், ஐ வில் க்ளோஸ் இட். அதாவது நம்ம ப்ராக்கெட்டில் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நம்மளாக தான் என்ன பண்ணோம்? ஓன் ஐடியாஸில் அங்கே என்ன வேர்ப் வரும்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணோம். அந்த வேர்புக்கு முன்னாடி வில்லும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். யூ கேனாட் கேரி தட் பேக். உன்னால் அந்த பேக்கை தூக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன்? ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள். கோபி ஹேஸ் பாரோட் மை நோட்ஸ். கோபி என்ன பண்ணுறான்? என் நோட்ஸை வந்து பாரோ பண்ணுறான். ஸோ அவன் வாங்கிட்டு போகிறான். ஸோ ஹி வில் ரிட்டர்ன் இட் டுடே. நீ என்ன பண்ணுற? இன்றைக்கி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோமா? ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் பாருங்கள். இட் இஸ் ஹாட் இன் திஸ் ரூம். இந்த ரூம் ரொம்ப ஹாட்டாக இருக்குப்பா. உடனே ஐ வில் டேர்ன் ஆன் த ஃபேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஃபேனோட சுவிட்சை வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. there is no milk in the house. இந்த வீட்டில் எந்த விதமான மில்க்குமே இல்லை. ஸோ ஐ வில் fetch some milk from the shop. நான் என்ன பண்ணுறேன்? ஷாப்புக்கு போயிட்டு சம் மில்க் வந்து நான் என்ன பண்ணுறேன்? வாங்கிட்டு வரேன். ஸோ டோன்ட் கோ அலோன். நீ தனியாக போகாத. ஐ வில் கம் வித் யூ. நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மணி ஹேஸ் ப்ரிப்பேர்டு வெல். மணி வந்து மைனா வந்து என்ன பண்ணுறாங்க? ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி வில் ரைட் த எக்ஸாம். அவங்க அழகாக எக்ஸாம் வந்து ரைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஐ ஹாவ் பாட் எ ப்ரெசன்ட் ஃபார் யூ. ஸோ ஐ ஹாவ் பாட் எ ப்ரெசன்ட் ஃபார் யூ. நான் உங்களுக்கு அழகான ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறேன். யூ வில் லைக் இட். அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்னே த சர்வன்ட் ஹேஸ் இன் கம். ஒன்னே அந்த சர்வன்ட் 9th ஒன்று பாருங்கள். சர்வன்ட்னா வேலைக்காரி இன்றைக்கி வரல. ஸோ ஐ வில் ஹெல்ப் மம்மி. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்? மம்மிக்கிட்ட ஹெல்ப் பண்ண போகிறேன். மம்மி கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டுமாரோ இஸ் நியூ இயர்ஸ் டே. நாளைக்கு வந்து புது வருஷம் பிறக்குது. வி வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன். நமக்கு ஏகப்பட்ட விதமான ஃபன்ஸ், அதாவது நிறைய ஃபன் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறோம்? உங்களுடைய ஓன் ஐடியாஸ் தான் என்ன பண்ணுறோம்? நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணணும். அந்த ஓன் ஐடியாஸ் உண்டான வேர்பு ப்ளஸ் அதோட நம்ம ஃபியூச்சர் டென்ஸுக்கு உண்டான வில்லும் நம்ம என்ன பண்ணுவோங்க? சேர்த்து நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
we use see பாருங்க we use will not பதிலா நம்ம என்ன பண்ணலாம் won't to ரைட் பண்ணலாம் plus verb in negative sentenceல நம்ம என்ன பண்ணோம் won't to ரைட் பண்ணலாம் அது will plus not நம்ம சேர்த்து ரைட் பண்ணலாம் அதே போல் we use will to ask a question about your future actions நம்ம எதுக்காக அந்த will வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆக்ஷனில் வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க வில் வந்து ஆட் பண்ணுறோம் சி பாருங்கள் complete the following with will not plus the verb given அதாவது verb வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லும் நாட்டும் நம்ம சேர்க்கணும் ஓகேங்களா ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே ஆகாது ஸோ அது அந்த கொடுக்கப்பட்ட வேர்ப் வந்து அப்படியே தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் வில்லும் நாட்டும் நம்ம சேர்த்து இந்த சென்டென்ஸில் நம்ம ரைட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ எம் சாரி இட் வில் நாட் ஹேப்பன் அகைன் இங்கே வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேப்பன்ன்றது நமக்கு வேர்பாக கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஹேப்பன்றது வேர்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹி ஹேசன்ட் ஒர்க்டு ஹார்ட் ஹீ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த பாஸுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்து ரைட் பண்ணியிருக்கோம் வில்லும் நாட்டும் சேர்த்து ரைட் பண்ணியிருக்கோம் அதே போல் தேர்டு பாருங்கள் பினா இஸ் நாட் வெல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கோ கொடுத்துருக்காங்க அந்த கோக்கு முன்னாடி வில்லும் நாட்டும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் கோ வந்து ஆட் பண்ணணும் டுமாரோ இஸ் சண்டே ஐ வில் நாட் வேக்கப் இங்கே வேக்கப் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ கொடுத்துருக்காங்க வில் நாட் மட்டும் உள்ளே சேர்த்துட்டு வேக்கப்ன்ற வேர்பை அப்படியே நம்ம சேர்த்து ரைட் பண்ணோம் இன் தீபாவளி ஐ வில் நாட் ஃபயர் மெனி கிராக்கர்ஸ் ஸோ இங்கே ஃபயர்ன்றது ஒரு வேர்பாக கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வில் நாட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணோம் ஐ லைக் மை பிரதர் ஐ வில் நாட் ஃபைட் நான் என்ன பண்ண மாட்டேன் என்னோடய பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐ டோன்ட் ஓகே இஃப் யூ டோன்ட் வாட்டர் த பிளான்ஸ் தே வில் நாட் க்ரோ வெல் இங்கே வந்து க்ரோ வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா ஸோ அந்த க்ரோவுக்கு முன்னே நம்ம என்ன சேர்த்துருக்காங்க வில்லும் நாட்டும் சேர்த்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இஃப் யூ டோன்ட் டூ யுவர் ஒர்க் ஹோம்ஒர்க் த டீச்சர் வில் நாட் அலோ யூ இன்டு த கிளாஸ் நீ ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலை அப்படின்னா டீச்சர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க உன்னை கிளாஸ் ரூம்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க ஸோ வில் நாட் கொடுத்துருக்காங்க இங்கே அலோ கொடுத்துருக்காங்க அந்த அலோவோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க ரைட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் பாருங்கள் மை ஃப்ரெண்ட் டோல் மீ ஆல் ஹர் சீக்ரெட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எல்லா சீக்ரெட்ஸும் என்கிட்ட சொன்னாங்கப்பா ஸோ ஐ வில் நாட் டெல் தெம் டு எனி ஒன் நான் இனிமேல் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் தேர் இஸ் அ ஸ்நாக் இன் த ஏரோப்ளைன் ஐ வில் நாட் டேக் ஆஃப் நவ் ஓகேங்களா ஸோ இங்கே டேக் ஆஃப்ன்றது வேர்பாக கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்துருக்கோம் வில் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்தவங்க ரைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் இந்த கம்மிங் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் தென் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும்தான் இதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய மற்ற ரிமைனிங் டென்சஸை நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ